ரீசெண்டாக நான் வந்து குளச்சலில் இருக்கிற ஹார்பருக்கு வந்து போயிருந்தேன். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்குற ஹார்பர் வந்து ஒரு சைடு ஆஃப் த ஹார்பர் தான். இனி ஒரு சைடில் தான் வந்து மீனெல்லாம் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மார்னிங் நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து போட்டெல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இனி ஒரு சைடாக வந்து போகணும். இந்த பிரிட்ஜில் நின்னாலுமே வந்து உங்களுக்கு வந்து பீச்சை வந்து பார்க்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு சைடில் வந்து கல்லெல்லாம் வச்சு அலை எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு சேஃபாக வந்து வச்சுருப்பாங்க. இனி ஒரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃபாக எதுவுமே வந்து இருக்காது. ஃபுல் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். பிரிட்ஜில் நம்ம போனோம் அப்படின்னா காசு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நடந்து போகணுன்னா காசு சார்ஜ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. வெஹிக்கிளில் போனோம் அப்படின்னா 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வந்து பிரிட்ஜோட எண்ட். இதுக்கப்புறமா நமக்கு வந்து போக முடியாது. இதிலே வந்து எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் இருந்து தான் போட் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் வந்து பின்னாடி பார்க்கலாம், இதில் வந்து ஒரு போட்டு வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. போயிட்டு நைட்டுக்கு முன்னாடி அவங்க வந்து திரும்ப வந்து வந்துடுவாங்க. ஏன்னா இது வந்து சின்ன போட் இல்லையா. பிரிட்ஜை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜ் வந்து அவ்வளோ நீட்டாக எதுவும் வந்து கிடையாது. வீடியோவில் பார்க்குற டைம்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டர்ட்டியாக தான் வந்திருக்கு. பிரிட்ஜை வந்து நீட்டாக கொஞ்சம் மெயின்டைன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோட்டில் வந்து போனோம் அப்படின்னா அங்கே நமக்கு வந்து போட் எல்லாமே வந்து பார்க்கலாம். நிப்பாட்டி விட்டுருக்கிற போட் இந்த வழி தான் அது. ஸோ அங்கே தான் இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன் போட் எல்லாமே வந்து பார்க்குறதுக்காக. இங்கே வந்து நிறைய போட்டு நிற்கும். பட் இப்போ வந்து நிறைய போட்டெல்லாம் வந்து கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போயிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய போட்டு தான் வந்து நிற்கி. சரி ஓகே, நம்ம வந்ததுக்கு கொஞ்சம் போட் வந்து நிற்கி, அதையாவது நம்ம போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை வந்து பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன். வீடியோவில் பார்க்குற டைம்லேயே தெரியும் எத்தனை பெரிய போட் இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற போட் எல்லாமே வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கு. அது வந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா நிறைய போட் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். சரி, இதில் நிற்கிற போட்டில் ஏதாச்சும் இதில் வந்து மீன் வந்து சேல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறதுக்கு தான் நான் வந்து போயிட்டுருக்கிறேன். ஸோ மீன் வந்து கிடச்சின்னா அந்த மீனையும் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. வீடியோ வந்து ரொம்ப லெந்தாக போயிடும். அதுக்குள்ளாடி மீன் இருக்கா என்ன ஏதுன்னு உள்ளதை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் குளச்சல் பீச்சுக்கு போயிருக்கீங்களா என்ன ஏதுன்னு உள்ளதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.